ஹாய் ஹலோ வெல்கம் டு லாரன்ஸ் வியூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். சோம்பேறி சோயா இது புது டிஷ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் அதுக்கு ஊற வச்ச சோயாபீன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கேர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேர்ட் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுட்டு பெப்பர் பவுடர், கரம் மசாலா பவுடர், கொஞ்சமாக சோம்பு பொடி, இடித்து வச்சு இஞ்சி பூண்டு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையாலே நல்லா பிணைஞ்சி விடணும். அந்த சோயாவோட இந்த மசாலா, இந்த தயிர், வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுவை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டுடணும். போட்டு நல்லா வதக்கணும். அது எண்ணெயிலே நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்குன்னு வதக்கினா எண்ணெயிலே வதங்கி அது வெந்து வரும். அடி பிடிக்காமல் நம்ம கிளறிட்டே இருக்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது மசாலா வதங்கிடுச்சின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே கொஞ்சமாக அரை கிளாஸ் தண்ணி மட்டும் போட்டு ஒரு கிளறி தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சே வேக விடணும். சிம்மில் வச்சே வேக விட்டால் அது நல்லா வெந்து வரும். 10 நிமிஷம் கழித்து தட்டு எடுத்து பார்த்தா சுவையாக 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நமக்கு நல்ல டேஸ்டியான ஒரு சோம்பேறி சோயா நமக்கு கிடச்சிரும். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கு. சாம்பார் சாதம், தயிர் சாதத்தை கூட வச்சு சாப்பிட சூப்பர் காம்பினேஷன். இனிமேல் லாரன்ஸ் வியூவில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி குக்கிங் வீடியோலாம் வரும். எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சோயாவை நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சோம்பேறி சோயா. தேங்க்யூ, பாய்.